ஓகே, நந்தகுமார் தான் ராமசேகரன் சார்கிட்ட உங்களோட பதில்களை வச்சு நான் கேட்குறேன். அவர் முதல்ல என்ன சொல்கிறாப்புலன்னா, நந்தகுமார் சார் இந்த விஜயோட மீட்டிங் வந்து அவர் வந்து திமுகவுக்கு மாற்று நான் தான், அது திமுகவுக்கு நேரடி போட்டி நான் தான் என்ற ஒரு கருத்துருவாக்கத்தை மக்கள் மத்தியில் அவர் ஏற்படுத்துவதற்காக அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் என்று கூறுகிறார். அப்படி இது போன்ற கருத்துருவாக்கங்கள் களத்தில் மக்கள் மத்தியில் உடனடியாக உள்வாங்கப்பட்டு களத்தில் தேர்தல் களத்தில் இது எதிரொலிக்கணும்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமாக விஜய் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஒரு மாற்று சக்தி அல்ல. இது ஒரு மாயை. தேர்தலே வரல, வீட்டுக்கு வீடு விஜய்னு சொல்றீங்க. முதல்ல விஜய் வீட்டில் என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் பேசுறது இல்லை. ஆனால் பெண்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லக்கூடியவர் தன் வீட்டில் உள்ள பெண்களை மதித்தாரா? நான் சொல்றது ஒரு ஊருக்கு உபதேசம் பண்றதுக்கு முன்னாடி ஓம் முதுக பாரு. ஓம் முதுகுல 1000 அழுக்கு இருக்கு. ஊருக்கு நீ உபதேசம் பண்ற. அதாவது தலைவர்கள் தான் விஜயை பொறுத்தவரை ஒரே விஷயம் தெரியுங்க. ஒரு மனிதராக இருக்கக்கூடியவர் தாய் தந்தைக்கு உண்மையாக இருப்பார்கள், அல்லது மனைவிக்கு உண்மையாக இருப்பார்கள், அல்லது குழந்தைகளுக்காவது உண்மையாக இருப்பார்கள். விஜய் தான் பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் உண்மையாக இல்லை, வாக்கப்பட்ட மனைவிக்கும் உண்மையாக இல்லை, பெற்றெடுத்த குழந்தைக்கும் உண்மையாக இல்லை. தனிப்பட்ட விவாதம் இல்ல. சமூக வலைதளத்துல ஒரு புகைப்படத்தை பார்த்தேன். எங்கள் மயிலாடுதுறையில் தான் திருக்கடையூருங்கிற ஊர் இருக்குது. 60-80 கல்யாணத்துக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஊர் அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில். அதில் அவங்க அப்பா அம்மா வந்து 80 நிகழ்ச்சி பண்ணிக்கிறாங்க. பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாருமே கூட இல்லை. ஒரு மகனாக விஜய் அங்கே இருந்து அவர் தந்தைக்கு செய்திருக்க வேண்டும். மனைவிக்கும் செய்யவில்லை, தந்தைக்கும் செய்யவில்லை, குழந்தைக்கும் செய்யவில்லை. இவர் போய் நாட்டுக்கு செய்ய போறேன். தமிழ்நாடு ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லி, எல்லா குடும்பங்களிலுமே ஒரு குறிப்பிட்ட வயதுகளுக்கு பிறகு வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை நான் வந்து குற்றம் சொல்லல. ஆனால் எல்லா குடும்பத்திலும் ஒரு விஷயத்தை தமிழக மக்களும் மீடியாக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தமிழகத்திற்கு தமிழகம்தான் தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் தான் தமிழகம் என்று சொல்லுவர். முதல்ல தான் வீட்டுல ஒழுங்கா இருந்துட்டு ஊருக்கு. ரெண்டாவது ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்திங்கிறாரு. அதுதான் இன்னைக்கு வலைதளத்துல போடுறாங்க. ஓம் சக்தி பராசக்தி விஜய் காமசக்தின்னு போடுறாங்க. அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க விரும்பல. அதனால நீங்க உங்களுடைய கருத்துலேருந்தும் நம்ம அரசியல் விமர்சகர் இப்போ பேசினார்ல அன்பு சகோதரர், அவருடைய கருத்துலேருந்து நான் வேறுபடுறேன். விஜய்க்கு 15% இருப்பதாகவும் 20% இருக்கதா சொல்றீங்க. எல்லா கருத்துக்களுமே சொல்றாங்க. இல்ல, கருத்து கணிப்பு என்பது விஜய் ஏதாவது ஒரு தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகளை பெற்ற பிறகுதான் அவருக்குள்ள கருத்து கணிப்புகளை நீங்கள் கணிக்க முடியும். எந்த தேர்தலையும் நிற்காத, எந்த தேர்தலையும் ஒரு உள்ளாட்சி தேர்தலிலோ சென்ற பாராளுமன்ற தேர்தலிலோ கூட எதிர்கொள்ளாத விஜய் இப்போது சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு வாக்குகள் பெறுவார் என்று கருத்து கணிப்புகள் எடுத்ததாக சொன்னால் நிச்சயமாக அது சரியான கருத்து கணிப்புகளாக இருக்காது. 15%-20%க்கெல்லாம் வாய்ப்பில்லை. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு 8% சொன்னீங்க, அது டெஸ்டட் ஓட்ஸ். ஆல்ரெடி ஹஸ் ப்ரூவ்டு. சீமானை பொறுத்தவரையும் அவர் நிரூபித்திருக்கிறார். சீமானுக்கு விஜய்க்கும் என்ன வித்தியாசம்னா, ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு பேசுனீங்க. சீமானை பொறுத்தவரை சீமான் எனக்கு கூட்டணி தேவையில்லைங்கிறார். கூட்டணி நான் யாரோடையும் கூட்டணி வைக்க விரும்பவில்லைங்கிறாரு. அவரை அதிமுக உட்பட கட்சிகள் அழைத்த போதும் நான் கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்பவில்லை, நான் கூட்டணி சேர விரும்பவில்லைன்னு சொல்லிட்டார். விஜய் அப்படி இல்லை. விக்கிரவாண்டி மாநாட்டிலே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இன்னைக்கு மற்ற கட்சியெல்லாம் கேட்கறதுக்கு முதல்ல அவரு ஆரம்பிச்சாரு. ஆனால் கடை விரித்தார் கொள்வார் யாரும் இல்லைங்கிற மாதிரி இன்றைக்கு ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட அவரோட சேரல. இன்றைய தகவல் என்னன்னா, அவரோடு கூட்டணி அமைப்பதாக சொன்ன தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கூட தேர்தலில் போட்டியிட போவதில்லைன்னு அறிவித்து. அதனால இன்னைக்கு கூட்டணிக்கு அழைத்து யாரும் வராத விஜய் வந்து நான் தனித்து பெரிய சக்திங்கிறா. நீ தனித்து பெரிய சக்தியாக இருந்தால் ஏன் கூட்டணிக்கு அழைக்க வேண்டும் சொல்லுங்க? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு யாரும் வரலன்னோடனே நான் பெரிய சக்தி. தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் தெளிவானவர்கள். என்றைக்கும் அவர்கள் தொங்கு சட்டப்பேரவை முன்பு நீங்க சொல்றது கரெக்ட். விஜய் வந்ததுக்கு இன்னைக்கும் சொல்றேன் சார், தேர்தல் முடிஞ்சும் நீங்க என்ன அழைப்பீங்க, நம்ம கலந்துக்க தான் போறோம், விவாதிக்க தான் போறோம்.
விஜய் அவர் சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒண்டி ஜெயிக்கிறதே கஷ்டம். அவர் என்ன தொங்கு சட்டசபையை உருவாக்க போறாரு? ஒரு மாற்றத்தையும் விஜய் உண்டு செய்ய போவதில்லை. ஓகே, நந்தகுமார்கிட்ட கேட்கும் சார். நீங்கள் நந்தகுமார் சார், விஜய்க்கு இந்த தேர்தலை பொறுத்தவரை கடைசி வடையும் போச்சு அப்படின்னு இப்போ காங்கிரஸும் திமுகவுக்கு போயிட்டு இப்போ யார் தான் சேர போகிறா விஜய் கூட? தனித்து நின்று அவரால் ஒரு திமுக கூட்டணி, அதிமுக என்ற மிகப்பெரிய கட்சியின் கூட்டணி, மத்தியில் பாஜகவுடன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த பெரும் கூட்டணி, இரண்டு கூட்டணிகளையும் எதிர்த்து அவர் பெரிய அளவில் வாக்குகளை பெறுவாரா? எந்த கட்சியுமே அவர் வராமல் இருக்க என்னதான் காரணம்? கடை விரித்தும் கொள்வார் இல்லைங்கிறாரு ராமசையோன். ஏன் ஒருத்தர் போகல? இல்லை, இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது மற்ற கட்சி கூட்டணி வருவாங்கங்கிறதெல்லாம் நம்பியெல்லாம் கட்சி யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்க. அவர் முதல் மாநாட்டிலேயே விக்கிரவாண்டியில சொல்றாரு, நம்மளே தனிச்சு நின்று ஆட்சி அமைப்போம், நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கலாங்கிறது தான் சொல்றாரு ஒழிய ஒரு கூட்டணி கட்சியை நம்பி அவரு கட்சி ஆரம்பிச்ச மாதிரி எந்த இடத்தையும் தெரியல. இப்ப எல்லாருமே கூட்டணிக்காக தான். இப்ப இவ்வளவு தூரம் சொல்லும் போது இன்னைக்கு திமுக, இன்னைக்கு இதே ஐயா கருணாநிதி அவர்கள் இருந்தாருன்னா காங்கிரஸ் இந்த அளவுக்கு முரண்டு பிடிக்கிற அளவுக்கு விட்டுருப்பாரா? இல்ல இன்னைக்கு வரைக்கும் ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் வேண்டாம் போன்னு ஏன் சொல்ல முடியல?